உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கும். சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இணையக்கூடிய இந்த தருணம் அப்படின்னா, மீனத்தில் சுக்கிரனுடைய வீடு உச்ச வீடு, சனி பகவானுக்கு அது நட்பு வீடு. அப்போ இவர்கள் இருவரும் உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்கள். அதே நேரத்தில் இதற்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 9ஆம் பாவத்தில் இருந்தார். அப்போ நிறைய சிரமங்களுக்கு ஆளானீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரய குரு ஒரு பக்கம், ஜென்ம குரு இப்போது மறுபக்கம். அந்த ஜென்ம குரு வக்ர நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும், லைஃப் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஒன்றுமே புரியாது. நம்ம பக்கம் இருக்கிறவன் நல்லவனா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்மளை என்ன ஃபோக்கஸில் பார்க்குறாங்க, இங்கே யாரை நம்புறது, நம்பக்கூடாது, ஒன்றுமே புரியலையேன்ற அளவுக்கு இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாம் அப்படியே தடப்பட்டு நிற்கும். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, எல்லா தகுதி, எல்லா திறமை, எல்லா டேலண்ட் இருந்தும் நமக்கு ஏன் இந்த மாதிரி எதுவுமே அமைய மாட்டேங்குது என்ற இனம் புரியாத மன அழுத்தம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, வேலை ரீதியில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானது மிதுன ராசி அன்பர்கள் தான். மிதுன ராசி எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, உள்ளொன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. எங்கே போனாலும் உண்மையாக இருப்பீங்க, ஓப்பனாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க யோசிக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு என்னன்னே தெரியல, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏதோ ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் எஃபோர்ட்டை போட்டு எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாதவங்க அதை தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைமைகள் உருவாகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம போகுது. இதனால் ரொம்ப நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்குள்ளே உருவாகுது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்தது நம்ம என்னதான் ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் நமக்கு எப்படி சாதகமாக இருக்குமா, கண்டிப்பாக பாதகமாக தான் இருக்குன்ற அளவுக்கு எல்லாமே மனசை விடக்கூடிய நிலைமை. இதில் குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே ரொம்ப தடையாக இருந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருக்கிறீங்க. அதுவும் வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி, என்ன விதத்தில் மூவ் பண்ணாலும் கடைசியில் பார்த்தா உங்களை மாதிரி மெயின்டைன் பண்ணவங்களும் இல்லை. இந்த கொஞ்சம் காலகட்டங்களில் உங்களை மாதிரியான பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இல்லைன்ற அளவுக்கு இப்போது தேவையில்லா பண நெருக்கடிகளும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் உருவாயிருக்கு. அதுலேயும் குடும்ப ரீதியில் பலவித பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை. எப்படின்னா, ஏன்னா இந்த விரயகுரு ஜென்மகுரு சொல்லணுமா, அவங்க 7ஆம் அதிபதியும் ப்ளஸ் 10ஆம் அதிபதி இல்லையா? அப்போது அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது, அந்த இரண்டு இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் பாதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, 7ஆம் வீடுன்றது மனைவி ப்ளஸ் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் உங்களுடைய கிளைண்ட்டு, அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க, அப்போ இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அந்த பாதிப்பால் மன உளைச்சல் மட்டும் இல்லை, நாம் இங்கே வேலை செய்யலாமா, இங்கேருந்து வெளியில் போயிடலாமா, வேறு எங்கேயாவது போயிடலாம், இந்த வேலையை விட்டுட்டு வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுவும் தொழில் செஞ்சவங்க, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி, உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி உங்களுக்கு இல்லாத நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்னு யோசித்தா ஒன்றுமே புரியாது. சில நேரங்கள் உங்கள் வேலையை எந்திரிச்சு போய் செய்யலாமான்னா அப்படியே ஜாமை பிளாக் அப்படியே உட்காந்துருவீங்க. எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு மூட் அவுட் ஆகக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களோட இருந்தவங்க, உங்களை ரொம்ப புரிஞ்சு இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சவங்களே உங்களை விட்டு விலகி போகும்போது அது இன்னும் மன வலிகளை உண்டாக்கியிருக்கும். அப்போது இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் பெரிய லெவலில் உங்களுக்கு என்ன செய்வார்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட உங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு உருவாக்குவார். அதுலேயும் குறிப்பாக குடும்ப ரீதியில் நான் சொன்ன அந்த மனைவி சார்ந்த இடம் பலம் பெறுது. அப்போது பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய காலம், ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு பேச முடியாமல் மன அழுத்தத்தோடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். நல்ல சகஜமான நிலை குடும்ப ரீதியில் உண்டாகும். அதுலேயும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள், தான் பெற்ற பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுடைய மூமெண்ட், அதாவது அவங்களுடைய சேர்க்க சிநேகிதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் ஆகுது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அவங்கள நான்
ஆரோக்கிய ரீதியிலையும் சரி எல்லா விதத்திலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் கவலைகள் வேண்டாம். இதற்கு மேல் மாற்றங்கள் பிறக்கப் போகுது. ஏன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல சனி இருந்தாலும் அந்த சனி இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்தில் எப்போ அவர் சுக்கிரனோட இணையக்கூடிய இந்த தருணம் பெரிய லெவலில் உச்ச சுக்கிரனால பெரிய லெவலில், அதாவது 5ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரன். அப்போது பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல எஜுகேஷன் ரீதியில் அவங்கள அந்த இடத்துலேருந்து வேலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சிகள் செய்து என்ன எல்லா தகுதி இருக்குது, எல்லா டேலண்ட் இருக்குது, எல்லா திறமை இருக்குது, ஆனால் அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறது பார்ப்பீங்க. ஆல்ரெடி சுபகாரியம் செஞ்சு அதனால் இன்றைக்கி திருமணமே டைவர்ஸ் லெவலுக்கு போகக்கூடிய நிலைமை, இது கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்ற அளவுக்கு இருக்கே, இது சரி செய்ய முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அவர்களது வாழ்க்கையிலே பெரிய லெவலில் மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இது மாறப்போகுது. உங்களுடைய கவலைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதுலேயும் குடும்ப ரீதியிலே ஆரோக்கிய பிரச்சனைகளால் அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டல் செலவுகள், அடுத்தடுத்து மருத்துவ சார்ந்த ரீதியிலே கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலைமை, தன் வேலையும் சரி தன்னுடைய தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி அதை செய்ய முடியாத அளவுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களை பெரிய லெவலில் தடைகளுக்கு உள்ளாக்கி இருக்கும். அப்போது அந்த பாதிப்பிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் மனபாரமே தீரப்போகுதுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைப்பு மட்டும் இல்லாமல் கடனை உடனே வாங்கி தொழில் ரீதியில் போட்டு சாதாரணமாக ஒரு 50,000 ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி 5-10 எங்கேயோ போயிடுச்சு. இதிலிருந்து நான் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பாதிப்பிலிருந்து விலகி வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், அந்த எதிர்பார்ப்புக்கு அருமையான ரீதியில் நீங்கள் கடன் சுமைகளிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. உங்கள் தொழில் வேலை ரீதியிலையும் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. ஏன்னா சனி பகவானது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் விழுது, ப்ளஸ் உங்களுடைய 10ஆம் பாவத்தில் விழுது, ப்ளஸ் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் விழுது. அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலில் 3ஆம் பாவத்தில் விழுது. அப்போ என்னென்னா, ஒன்று ரிஷபத்தில் விரையாதிபதி விரயம் சம்மந்தப்பட்ட இடத்துல விழும்போது சுபவிரயங்களை செய்ய போகிறீங்க. சுபவிரயங்கள்ன்றது என்ன? வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ, பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ, இல்லை திருமணத்தினுடைய முயற்சிகளால் ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளோ அமைய போகுது. 2 7ஆம் பார்வையே உங்களுக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால மண் மனை பூமி மட்டுமல்ல அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய ஒரு காலம், ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அடுத்தது அவருடைய பார்வை விழக்கூடிய இடம் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பாவத்தில் விழுது. அப்போ உங்களுடைய கிளைண்ட்டை நீங்கள் சந்தோஷப்படுத்த போகிறீங்க. அவங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையுது. ப்ளஸ் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பலமான ரீதியில் கை கொடுக்க போகுது. புது பார்ட்னரோ புது நட்போ உங்களுக்கு கை கொடுத்து பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய நிலை உண்டாக போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியே உங்களுடைய திருமண வாழ்க்கை சார்ந்தவங்க, அதாவது திருமணத்திற்கு சார்ந்தவங்களுடைய வாழ்க்கை துணைவால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரீதியில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நேரத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல திருப்பங்கள் வேலை ரீதியிலையும் சரி, அங்கே உங்களுடைய உத்தியோக ப்ளஸ் உங்களுடைய தொழில் குடும்ப ரீதியிலையும் சரி மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம், என்ன பண்ணாலும் என்னால் எதுலேயே இருந்து வெளியில் வர முடியல அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போது அது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. எல்லாமே உங்களை விட்டு போனது உங்களை அடையக்கூடிய ஒரு காலம். மீண்டும் நீங்கள் நினச்சதை ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது மாறப்போகுது. அந்த லெவலுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா,
புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். நான் ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறேன், பட் எனக்கு அந்த சம்பளம் பத்தில் மேலும் மேலும் வந்து கடன் அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம். நீங்கள் ஒரு புது தொழில் தொடங்கவோ இல்லை இடம் மாற்றங்கள் உங்களுக்கு அருமையான இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசு உத்தியோகத்திற்கு நான் தேர்வு எழுதுகிறேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். இந்த வருடம் 2026 வருடம் உங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் பலமான ரீதியில் இருக்கிறாரு. பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறார். அப்போ அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது. தொழில் ரீதியில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய காலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அப்போது ஒவ்வொரு அமைப்புகளும் உங்களுக்கு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. அதனால் நட்பு வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு, உச்ச வீட்டத்தில் சுக்கிரன் பகவானும் உச்ச வீட்டில் இருக்கிறாரு. இதில் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் உச்சம் அடையக்கூடிய காலமாகவும் இந்த 2026 மாறப்போகுது. அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டங்கள். அதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதக நிலைக்கு வரப்போகுது. அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். பரல்களில் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். சடனாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதில் இருக்குது. அதனால் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.